பொங்கல் பண்டிகை அன்று அவரவர் வீடுகளில் கொண்டாடுவது வழக்கம் என்பதால் பள்ளி கல்லூரிகளில் இப்போதே பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். மதுரை கோரிப்பாளையத்தில் மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக கொண்டாடப்பட்ட கல்லூரி பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பங்கேற்றனர். துறை வாரியாக தனித்தனியாக மாணவிகள் பேராசிரியர்களுடன் இணைந்து பாரம்பரிய முறைப்படி பச்சரிசி இட்டு வெல்லம் கலந்து பால் ஊற்றி பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கரும்புகளை கட்டி பொங்கல் பானையில் பொங்கிய போது பொங்கலோ பொங்கல் என்று முழங்கினர். மதுரை வேளம்மாள் மருத்துவக் கல்லூரியில் கிராமிய இசை ஒலிக்க பட்டுச்சேலை அணிந்து 1000 மாணவிகள் ஒன்று கூடி வள்ளி கும்மி ஆட்டத்துடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விழாவை ஒட்டி மைதானத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் வலம் வந்தன. புதுக்கோட்டை அரசு மாமன்னர் கல்லூரியில் மாணவர்கள் பாரம்பரிய உடை உடுத்தி ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனில் வேளாண் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றியும் தேவராட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் ஆடியும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோன்று புதுக்கோட்டை அரசு மகளிர் கலை கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். அனைத்து துறைகளைச் சார்ந்த மாணவிகள் தனித்தனியாக பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கும்மி அடித்து குலவையிட்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஒரே நேரத்தில் 3200 மாணவிகள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பொங்கி பேராசிரியர்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் பகுதியில் உள்ள நூருல் இஸ்லாம் பொறியியல் கல்லூரியிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. கல்லூரியில் பயிலும் கேரளாவை சேர்ந்த மாணவ மாணவியரும் பாரம்பரிய உடையணிந்து வந்து சமத்துவ பொங்கல் விழாவை ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இளவட்டக்கல் தூக்குதல், கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன.